அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான ஜோதிட பதிவில் நம்ம பார்க்க போகிற ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள ஜோதிட கணிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆகஸ்ட் மாதம் 22ஆம் தேதி அமாவாசை நிகழ்கிறது. அமாவாசை தினத்தன்று நவக்கிரகங்களில் ஏற்படக்கூடிய அதிரடியான மாற்றம் அனைத்து ராசிக்காரர்கள் மத்தியிலையுமே வெகுவான தாக்கத்தை ஏற்படுத்தவிருக்கிறது. இந்த தாக்கம் அப்படிங்கிறது 12 ராசிக்காரர்கள் மத்தியிலையும் வெளிப்பட்டாலும் சிம்ம ராசியில் பிறந்தவங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள், என்னென்ன மாற்றங்கள், என்னென்ன விஷயங்கள் ஏற்பட போகிறது அப்படிங்கிறத பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம். பொதுவாக அமாவாசை அப்படிங்கிறது ஆதிசக்தி நிறைந்த ஒரு நாள். அதிலும் தட்சாயன காலத்தில் வரக்கூடிய அமாவாசைகள் அப்படிங்கிறதுக்கு இன்னும் கூடுதல் சிறப்பும் அதீத சக்தி நிறைந்தும் காணப்படும். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, தேவர்கள் உறங்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் பூலோகத்திற்கு நம்மளுடைய முன்னோர்கள் நம்மை ஆசிர்வதிக்கிறதாக அர்த்தமாக இருக்கும். பூலோகத்தில் நம்மளுடைய முன்னோர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த காலத்தில் வரக்கூடிய அமாவாசைக்கு நாம் செய்யக்கூடிய விரத வழிபாடுகளுக்கு அதீத பலன்கள் உண்டு. உடனுக்குடன் நன்மைகள் கிடைக்கப்பெறும் அப்படின்னு சொல்லலாம். அப்படிப்பட்ட இந்த அமாவாசை தினத்தன்று நவக்கிரகங்கள் ஏற்படக்கூடிய சிறு அசைவு கூட பெரிய அளவில் தாக்கத்தை ஏற்படுத்தும். தற்போது நவக்கிரகங்களில் முக்கியமான கிரகங்களில் அதிரடியான மாற்றங்கள் ஏற்படக்கூடிய பட்சத்தில் அது 12 ராசிக்காரர்கள் மத்தியிலையுமே வெவ்வேறு வகையில் தாக்கத்தை ஏற்படுத்த வருகிறது. அந்த வகையில் பார்த்தோன்னா சிம்ம ராசிக்காரர்களுக்கு இது மிகப்பெரிய அளவில் தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லலாம். அது நன்மையாக இருக்க பெறப்போகிறதா அல்லது தீமையாக இருக்க பெறப்போகிறதா, நினைச்சது நடக்குமா, திருமண வாழ்க்கை எப்படி இருக்க பெறப்போகிறது, திருமணம் கைகூடுமா, அரசு வேலை கிடைக்க பெறுமா, நினைச்சது நடைபெறுமா, உத்தியோகம் தொழில் வியாபாரத்தில் என்னென்ன மாற்றங்கள், எப்படிப்பட்ட நிலைப்பாடுகள் கிடைக்கப்பெறும், பொருளாதார வளமை எப்படி இருக்க பெறப்போகிறது, ஆரோக்கியம் சிறப்புற்று காணப்படுமா, இப்படி அனைத்து தரப்பட்ட விஷயங்களில் என்னென்ன மாற்றங்கள் கிடைக்கப்பெற போகிறது அப்படிங்கிறத பற்றின முழு தகவலை நீங்கள் தெரிஞ்சுக்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சரி நேர்களே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நவக்கிரகங்களினுடைய அமைப்பு சிம்மராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய அளவில் தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் அமைய பெற்றிருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் வேலைகள் அனைத்தும் திட்டமிட்டபடி முடிக்கவும் முடியும். பணியிடத்தில் நிலவி வந்த பிரச்சனைகள், மன அழுத்தமான சூழல் விலக ஆரம்பிக்கும். எப்படிப்பட்ட சூழலையும் சமாளிக்கக்கூடிய மனநிலை ஏற்படலாம். பணியிடத்தில் தங்களின் மதிப்பு மரியாதையும் அதிகரிக்கும். குடும்ப வாழ்க்கையில் சிலர் நல்ல செயல்கள் நடக்க வாய்ப்புகளும் இருக்கப்பெறுகிறது. அதே சமயம் பல விதத்தில் முன்னேற்றம் தரக்கூடிய ஒரு காலகட்டங்க. உங்களுடைய வேலையில் எதிர்பார்த்த முன்னேற்றம், லாபம் உண்டாக பெறுவீங்க. வாகனம், வீடு, மனை வாங்க நினைப்பவர்களுக்கு அதற்கான முயற்சிகளில் வெற்றி கிடைக்க பெறுவீங்க. தங்களின் பொருளாதார நிலை முன்னேற்றம் அடையும். அதனால் குடும்பத்தில் மகிழ்ச்சியும் மனதில் நிம்மதியும் உணர்வீங்க. குடும்ப உறுப்பினர்களை அனுசரித்து செல்வதும், வேலைகளை முடிக்கிறதுல எச்சரிக்கையுடன் இருந்தால் நன்மைகள் பல உண்டாக பெறலாம். மகிழ்ச்சியான பயணங்கள் செல்ல வாய்ப்புகளும் இருக்க பெறுகிறது. இந்த காலம் மிகவும் பயனுள்ளதாகவே இருக்குங்க. தங்களின் பிரச்சனைகளும் குறைய ஆரம்பிச்சிடும். பணியிடத்தில் பதவி உயர்வு, சம்பள உயர்வை நீங்கள் எதிர்பார்க்கலாம். நீங்கள் செய்யக்கூடிய தொழில் வியாபாரம் தொடர்பாக பெரிய வெற்றி கிடைக்க வாய்ப்புகள் இருக்கிறது. நிதிநிலை வலுவாகவே இருக்கும். திடீர் பண ஆதாயம், அதிர்ஷ்டம் உண்டாக பெறும். வெளியூர், வெளிநாடு தொடர்பான வேலைகளில் வெற்றி கிடைக்க பெறுவீங்க. வேலை தேடுபவர்களுக்கு தகுதிக்கு ஏற்ப நல்ல வேலை அமைய பெறுவீங்க. அதே மாதிரி மிகவும் அற்புதமான காலமாகவே இருக்க பெறப்போகிறது. இந்த நேரத்தில் நன்மைகள் பலவும் நடைபெற போகிறது. தங்களுடைய வீட்டில் சுபகாரியங்கள் நடப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அதற்கான செயல்பாடுகளில் மும்முரமாகவே ஈடுபடுவீங்க. வீடு, மனை அப்படின்னு ரியல் எஸ்டேட் தொடர்பாக லாபம் கிடைக்கும். தங்கள் வேலையில் வெற்றிக்காக கொஞ்சம் போராட வேண்டியதாகவும் இருக்கும். இருந்தாலும் அதற்கான பலன் முழுமையாகவே கிடைக்கப்பெறுவீங்க. இந்த நேரத்தில் கிரகங்கள் மற்றும் பிற கிரகங்களினுடைய
பார்வை தங்கள் ராசியின் மீது விடுறதுனால லாபம் சற்று அதிகரிக்கலாம். மேலும் பார்த்திங்கன்னா குரு பகவான் பார்த்திங்கன்னா மிக நன்மை தரக்கூடிய வகையில் அமைய பெற்றிருக்கிறாரு. அதனால் தங்கள் வேலையை முடிக்கிறதுல ஆற்றலும் தைரியமும் உற்சாகமும் நிறைந்து அதிகரித்து காணப்படுங்க. பணியிடத்தில் சக ஊழியர்களுடன் இணக்கமாகவும் அவர்களின் ஆதரவையும் பெறுவீங்க. உங்களுடைய வருமான ஆதாரங்களும் அதிகரிக்கும். தான தர்மங்கள்லையும் இந்த காலகட்டத்தில் ஈடுபடுவதற்கு உண்டான வாய்ப்புகளும் இருக்க பெறுகிறது அப்படின்னும் சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த நேரத்தில் பல வகையில் பார்த்தோம் அப்படின்னா அதிர்ஷ்டங்கள் கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகளும் இருக்க பெறுகிறது அப்படின்னு தாங்க சொல்லணும். இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் தங்களுடைய வேலைகளை சரியான நேரத்தில் செய்து முடித்ததற்கான புத்துணர்ச்சியும் திறமையும் நிறைந்திருக்கும். அதனால் எதிலையுமே தங்களால் வெற்றி அடையவும் முடியும். திருமண முயற்சியில் உள்ளவர்களுக்கு அவர்கள் எதிர்பார்த்த விதத்தில் நல்லவரன் அமைய வாய்ப்புகள் இருக்கிறது. தங்களுடைய கடின உழைப்பிற்கான வெகுமதியும் கிடைக்கப்பெறுவீங்க. நீங்கள் முன்னர் செய்த முதலீடு கடின உழைப்பிற்கான பலனை நற்பெயரை பெற வாய்ப்புகளும் இருக்கு. இந்த காலகட்டத்தில் பணம் சம்பாதிப்பதற்கான புதிய வழிகள் தொடங்கலாம். சிலருக்கு வேலையில் பதவி உயர்வு கிடைக்க வாய்ப்புகளும் இருக்கு. தங்களின் சேமிப்பு அதிகரிக்கும். சுப வேலைக்கான விஷயங்களில் செலவு செய்வீங்க. அதனால் குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்கவும் செய்யலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த நேரத்தில் பல விதத்தில் சாதகமான பலன்கள் தருவதற்குண்டான வாய்ப்புகளும் கூடுதலாகவே இருக்க பெறுகிறது அப்படின்னு தான் சொல்லணும். பல விஷயங்களில் அனுகூலமான நிலைகள் ஏற்படுவதற்குண்டான வாய்ப்புகளும் இருக்கிறது அப்படின்னும் சொல்லலாம். மேலும் இந்த நேரத்தில் உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா திருமண வாழ்க்கையில் மகிழ்ச்சியும் திருமணத்திற்கு பெண் தேடுபவர்களுக்கு நல்ல செய்தியும் கிடைக்கும். தங்களுடைய மனம் தெளிவாகவே இருக்கும். அதனால் வாழ்க்கையில் முன்னேற்றத்திற்காக சிந்திக்கவும் வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்தி கொள்ளவும் முடியும். நிதி நிலையில் எதிர்பார்த்த முன்னேற்றம் ஏற்படலாம். தங்கள் வேலையை மாற்றுவது தொடர்பாக முயற்சி செய்பவர்களுக்கு எதிர்பார்த்த வகையில் நல்ல வாய்ப்புகள் கிடைக்க பெறலாம். அதே சமயம் இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் தன்னம்பிக்கை தலைமைத்துவ திறன் அதிகரிக்கக்கூடியதாகவே இருக்குங்க. இருந்தாலும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சில விஷயங்களில் நீங்கள் கொஞ்சம் சாதுரியமாக நடந்து கொள்ள வேண்டியதாக இருக்கும். அதே போல் இந்த நேரத்தில் பார்க்கும்போது பல வகைகளில் ஏற்றத்தாழ்வுகள் கொண்டதாகவே இருக்க பெறும் அப்படின்னும் சொல்லலாம். சில விஷயங்கள் பார்த்தோம் அப்படின்னா வரவுக்கு மீறிய செலவுகள் ஏற்பட ஆரம்பிக்கும். அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கவனத்தோடு இருக்க வேண்டியதும் முக்கியமான ஒன்று அப்படின்னு தாங்க சொல்லணும். ஆனாலும் இந்த காலம் சுபிக்ஷத்திற்கு குறைவிருக்காது. உங்களுடைய விருப்பங்கள் அனைத்துமே நிறைவேற ஆரம்பிச்சிடும் அப்படின்னும் சொல்லலாம். பொருளாதார நிலை குடும்ப நிலை ஓரளவு சிறப்பாக அமையும். சிலருக்கு பணி நிமித்தமாக வெளியூர் செல்ல வேண்டி இருக்கலாம். அதே மாதிரி போக்குவரத்து தடைகளால் தாமதப்படும். பிரயாணங்கள் மூலமாக புதிய முயற்சிகளில் இறங்கி தொழில் முன்னேற்றம் காண முடியாதுங்க. அதே மாதிரி இடம் விட்டு இடம் மாறி வேறு இடத்தில் வாழவும் நேரிடலாம். உறவுகளை பிரிந்திருக்க வேண்டிய நிலை உருவாகும். லாபம் அதிகம் பெற புதிய விற்பனை யுத்திகளை கைவிடுவது நல்லது. தாயின் அன்பும் அரவணைப்பும் மகிழ்ச்சியை தரும். மருத்துவம் மற்றும் சுகாதார அரசு பணியாளர்களுக்கு பாராட்டுக்கள் குவியும். அதே மாதிரி தங்கள் உடன்பிறப்புகள் மூலமாக தொல்லைகள் அதிகரிக்கலாம். பயணங்கள் தாமதப்படலாம். அதன் மூலம் நன்மைகளும் குறைய ஆரம்பிக்கலாம். தங்கள் செயல்திறன் அதிகரிக்க செய்யும் பல வழிகளிலையும் வெற்றி மேல் வெற்றி வரும். பணப்பிரச்சனைகள் எழவும் ஆரம்பிக்கும். பிற்கால நலன் கருதி சேமிப்புகள் பங்கு சந்தை ஆகியவற்றில் முதலீடு செய்வது நல்லது. பணிபுரியும் பெண்களுக்கு உயர் அதிகாரிகள் ஆதரவால் பணியில முன்னேற்றங்கள் ஏற்படலாம். வேலை பளுவும் கூடும். சிலருக்கு வாகன யோகம் குறையும். கூட்டாளிகளின் நியாயமற்ற நடவடிக்கைகள் தங்கள் மனதில் குழப்பத்தையும் ஏற்படுத்தலாம். முன்பின் தெரியாதவர்களிடம் பேச்சு வைத்து கொள்ள வேண்டாம். குழந்தைகளின் தேர்ச்சி தாமதப்படலாம். விவசாயிகளுக்கு அரசின் உதவிகள் எளிதில் கிடைக்கப்பெறுவீங்க. விருந்து மகிழ்ச்சி கொண்டாட்டங்கள் ஆரவாரம் அப்படின்னு வீட்டில் மகிழ்ச்சி பொங்கும் அப்படின்னு கனவு கூட கண்டுவிடாதீங்க. தாமதமானாலும் சுப செய்திகளை எதிர்பார்க்கலாம். இந்த நாட்கள் தங்களுடைய திறமை மிக்க செயல்பாடுகளால் அனைவரின் பாராட்டையும் பெறுவீங்க.
நீங்கள் எதிர்பார்த்த இடங்களில் இருந்து பணவரவு தாமதமாகும். அரசாங்கத்திடம் இருந்து அனுகூலமான செய்திகள் மற்றும் தகவல்கள் வந்து சேர காலதாமதமாகலாம். நல்ல குரு வாய்க்க பெற்று ஆன்மீக வழியில் அறிவு தெளிவு பெறுவீங்க. எடுத்துக்கொண்ட புதிய திட்டங்களில் எதிர்பாராத தாமதங்கள் தடைகள் உருவாகலாம். அதே போல தூரதேசங்களில் இருந்து எதிர்பார்த்த நல்ல செய்திகள் வர காலதாமதமாகும். சுபகாரிய செலவுகளும் ஏற்படலாம். புதிய முயற்சிகளை ஒத்தி போடுவது நல்லது. சிலருக்கு பண வருமானம் தாமதப்படும். நல்ல பல கருத்துக்களை கேட்பதன் மூலமாக தங்களுக்கு ஞானத்தன்மை அதிகரிக்கலாம்.